உங்கள் ரிங்க்காக. ரிங் ஷூஸ் கைஸ். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசான பேடிங் இல்லாமல் கொஞ்சம் திக் பேடிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃப்ளாட் சோல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம போக போகிறோம், ஷூஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலில் நான் ஷூ போட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன செருப்பு போட்டு வீடியோவில் பார்க்கவே முடியாது கைஸ். ஷூஸ் வந்துட்டு நாங்கள் RXN பிராண்டோட ஷூஸ் விற்கிறோம். இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மாடல் ஆஃப் பெரிய ஆங்கிள் சப்போர்ட்டோட ஃப்ளாட் ஹீல்ட் உங்கள் ரிங்க்காக. ரிங் ஷூஸ் கைஸ். ஜென்ரலாக வந்து இது ஏன் பெருசாக வைக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் சப்போர்ட் தான். ரிங்கில் மூவ் பண்ணும்போது உங்கள் ஆங்கிள் இப்படியோ இல்லை இப்படியோ ஃப்ளிப் ஆகாமல் இல்லை ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக லேஸ் வச்சு நீங்கள் டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆங்கிள் சப்போர்ட் இருக்கும். அதனால தான் இந்த லார்ஜ் லென்த் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போது வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஆங்கிள் லென்த்தை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டாங்க. ஓகே. பட் தே ஹவ் ஆல்சோ கிவன் ஒரு வெல்க்ரோ சப்போர்ட் டு கீப் த ஆங்கிள், give the ankle more stability and support. ஓகே ஓகே ஓகே. இது எஸ்பெஷலி கிட்ஸுக்காக. அடல்ட்ஸ்லேயும் இது adultsலயும் வருது. அடல்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி தராங்க. ஓகே. ஐ திங்க் மேபி லைக் பெட்டர் சப்போர்ட் அண்ட் it gives you more this thing because இங்கே பேடிங் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசான பேடிங் இல்லாமல் கொஞ்சம் திக் பேடிங் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு when you இது வெல்க்ரோ போட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆங்கிளுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக சப்போர்ட் வரும். அப்படியே இப்படி லாக் ஆகிடும். அண்ட் ஸோ த ட்விஸ்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள் டிஃப்ரென்ஸ். அண்ட் இதில் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். யா ஓகே. ஆமாம். ஸோ இது பெருசாக இருந்தால் கூட த ஸ்மாலர் ஒன் கிவ்ஸ் மோர் சப்போர்ட் டு த ஆங்கிள். ஸோ அந்த ட்விஸ்ட்டு இல்லை ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கிறத இஸ் மினிமைஸ்ட் கம்மி பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிருக்கு. இந்த ஷூவில் வந்து ஃப்ளாட் சோல் இருக்குது. இது எதுக்குன்னு இது பின்னாடி இருக்கிற சின்ன ஒரு சயின்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இப்போ உங்களோட சயின்ஸ் டீச்சர். ஏதாவது கண்ணாடி இருந்தால் போட்டுக்கிறேன். ஓகே. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஷூஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரிங்கில் மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினான விஷயம், இந்த ஹீலில் வந்து ஒரு சோலோ இல்லை சாஃப்டாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஜென்ரலாக வந்து ஹீலில் அந்த சாஃப்டான இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனர்ஜி போட்டு புஷ் பண்ண போகிறீங்களே, அப்போது கிரவுண்டுக்கு போயிடும் எல்லா எனர்ஜியும். ஸோ உங்கள் எனர்ஜி வந்து லைட்டாக வேஸ்ட் ஆயிரும். ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி எல்லாமே வச்சு எக்ஸ்ப்ளோசிவாக நீங்கள் புஷ் பண்ணி ரிங்கில் மூவ் பண்ணலாம் ஈஸியாக. பாக்ஸிங் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஒரு பயங்கர எனர்ஜி டிமாண்டிங்கான ஸ்போர்ட்டு. ஸோ இமேஜின் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா. ஸோ ஈஸியாக டயர்ட் ஆகிடுவீங்க. அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஃப்ளாட் சோல் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹீலு சாஃப்டாக பேடிங் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோசிவாக உள்ளே போய் புஷ் பண்ணி ஈஸியாக ஃபைட் பண்ணுறதுக்காக கைஸ். அதுக்காக தான் இந்த ஆங்கிள் சப்போர்ட், இந்த சோலே இல்லாமல் இங்கே கீழே வந்து ஃப்ளாட்டாக வச்சு இது பண்ணுறாங்க கைஸ். அண்ட் கீழே இது ஃப்ளாட்டாக இருக்கிறதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இதுவும் நீங்கள் வந்து நீங்கள் ரிங்கில் ஈஸியாக முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறதுக்கு தான் கைஸ். சிம்பிள் லாஜிக்.